குற்ற பரம்பரை திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் பாரதி ராஜா சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக இயக்குநர் பாலா குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நடைமுறையில் இருந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கடந்த 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பெருங்காமாநல்லூர் கிராமத்தில் மாயக்காள் என்ற பெண் உள்ளிட்ட 17 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனை மையமாக வைத்து கூட்டாஞ்சோறு என்னும் தலைப்பில் வேல ராமமூர்த்தி என்பவர் கதை எழுதினார். இதே கதைக்களத்தை மையமாக கொண்டு கதாசிரியர் ரத்னகுமார் என்பவரும் கதை எழுதியுள்ளார். தற்போது ரத்னகுமாரின் கதையை மையமாக கொண்டு கடந்த 3ஆம் தேதி குற்ற பரம்பரை என்னும் பெயரிடப்பட்ட திரைப்படத்தை பெருங்கமாநல்லூர் தியாகிகள் நினைவிடத்தில் இயக்குநர் பாரதி ராஜா பூஜையுடன் தொடங்கினார். இதில் இயக்குநர் சீமான் மற்றும் 30க்கும் மேற்பட்ட திரைப்பட இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் பாரதி ராஜா இதே கதைக்களத்தை அடிப்படையாக இயக்குநர் பாலா திரைப்படம் எடுப்பது தொடர்பாக விமர்சனம் செய்து பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் இயக்குநர் பாலா இயக்குநர் பாரதி ராஜா சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். குற்றப்பரம்பரைங்கிறது கதை இல்லை, ஃபர்ஸ்ட் அது நடந்த உண்மை சம்பவம். நான் கதை எழுதினேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது. இது வரலாறு. அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறை யார் வேணாலும் எடுக்கலாம், நான் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். சரி, இது புரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி, நான் திடீர்னு ஒரு நாள் பாரதி ராஜா சார் ஃபோன் பண்ணார். ஏன்னா நீ குற்ற பரம்பரையை படமாக எடுக்கிறேன்னு. வேலராமூர்த்தி ஒரு நாவல் இருந்தால் அதை படித்து பார்த்தேன். அதில் இருந்து சில போர்ஷன் எடுத்துகிட்டு நான் குற்ற பரம்பரை இல்லை சார், வேறு ஒரு நாவல் ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு. நீ என்ன வேணாலும் படம் எடு, ஆனால் குற்ற பரம்பரை மாதிரி டைட்டில் வைக்காத, அது என்னோடய கனவு படம் அப்படின்னாரு. சரி சார், நான் அதை எடுக்கலை அப்படின்றத அப்போ அன்னைக்கு சொல்லலை தவிர நான் அதை எடுக்க உங்கள் டைட்டில் வைக்கலை நான் சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னா, இது பாருங்கள், இது எவ்வளோ நாகரிகமான பேட்டின்னு. பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். இது என்ன வார்த்தை? ரொம்ப எரிச்சல் அடைந்தேன். சுற்றி உள்ளவங்களாம் இது என்ன இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னாங்க. பாருங்கள், வயசு ஏற ஏற எல்லாருமே குழந்தை மாதிரி மாறுறது இயல்பு. ஸோ அவர் ஒரு குழந்தை மாதிரியே நினச்சிப்போம். அவர் ஏதோ பிரியத்துலையும் பாசத்துலையும் சீனியருங்கிற ஒரு உரிமையிலையும் அவர் சொல்லியிருக்கலாம், விட்டுருங்க அப்படின்னாச்சு. மேலும் இயக்குநர் பாரதி ராஜா மற்றும் கதாசிரியர் ரத்னகுமார் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் செய்து வருவதை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் இயக்குநர் பாலா எச்சரிக்கை செய்தார். எதுக்கு எடுத்தாலும் நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை, நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா? இடையில என்னையும் குத்துற? நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் அந்த குற்ற பரம்பரை எடுக்க போகிறேன்னு நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கைன்னு சொல்கிறத கடைசி வார்த்தையாக சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தயவு செஞ்சு. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது இல்லை.